வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு உண்மையிலேயே ரொம்ப ஆழமானது. ஆமா, ஒரு தனிப்பட்ட மனுஷியோட கதையில ஆரம்பிச்சு குடும்பம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கொடுத்திருக்கு. ஆமா, தீபிகா சிங் ஒரு செவிலியர். அவங்க கணவரோட முதல் திருமணத்துல பிறந்த 2 குழந்தைங்களையும் சொல்லப்போனா சொந்த பிள்ளைங்க மாதிரி அவ்வளவு பாசமா வளர்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முதல் முறையா ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அவங்களுக்கு மகப்பேறு விழுப்பு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஒரு விசித்திரமான முரண்பாடுன்னா, அவங்க ஒரு நல்ல மாற்றாந்தாயா அந்த 2 குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கிட்டதாலேயே அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அப்படியா? அது எப்படி? அரசு விதிகள் என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க ஏற்கனவே 2 பிள்ளைகளை வளர்க்கறாங்க. அதனால இப்போ பிறந்த குழந்தை 3வது குழந்தை கணக்குல வருமா. ஓ, சட்ட போராட்டம் எப்படி குடும்பம்னா என்னங்கிற சட்ட வரையறையே மாத்தி அமைச்சதுன்னு தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ எந்த சட்ட விதி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்குச்சு? இது மத்திய குடிமைப் பணிகள் விதிகள்ல வர 2 வித்தியாசமான விடுப்புகளை சரியா புரிஞ்சுக்காததால வந்த குழப்பம். ம், ஒன்னு விதி 43. இது மகப்பேறு விடுப்பு, அதாவது மெட்டர்னிட்டி லீவ். இன்னொன்னு விதி 43C. இது குழந்தை பராமரிப்பு விடுப்பு, சைல்ட் கேர் லீவ். ஓ, பாக்குறதுக்கு ரெண்டுமே குழந்தைக்காக எடுக்கிற லீவ் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இதுல என்ன பெரிய வித்தியாசம்? அதுதான் முக்கியமான புள்ளி. உச்சநீதிமன்றம் இத ரொம்ப தெளிவா விளக்குச்சு. மகப்பேறு விடுப்புங்கிறது ஒரு பெண்ணோட உயிரியல் சார்ந்தது. உயிரியல் சார்ந்ததுன்னா? அதாவது பிரசவம், அதுக்கப்புறம் உடம்பு தேர்றது, தாய்ப்பால் கொடுக்கறதுன்னு இது எல்லாமே தாயோட உடல் நலனை மையமாக வச்சது. இது ஒரு உரிமை. சரி. ஆனா குழந்தை பராமரிப்பு விடுப்பு அப்படி இல்ல. அது குழந்தையோட படிப்பு, பரீட்சை, உடல் நலம்னு பொதுவான தேவைகளுக்காக பெத்தவங்களோ இல்ல பொறுப்பாளர்களோ எப்ப வேணா எடுத்துக்கலாம். புரியுது. அப்போ தீபிகா அவங்க மாற்று குழந்தைங்களுக்கு எடுத்தது இந்த 2வது வகை விடுப்பு. ஆமா, கரெக்ட். ஒன்னு சமூக பொறுப்புக்காக எடுத்தது, இன்னொன்னு அவங்களோட உயிரியல் உரிமை. இந்த விடுப்பை எடுத்ததால அந்த உரிமை போகாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சரி சரி. ஆனா தீர்ப்பு இதோட மட்டும் நிக்கலையே. இதுக்கும் மேல போய் குடும்பத்தோட அர்த்தத்தையே கேள்வி கேட்டு இருக்குல்ல. ஆமா, அங்கதான் இந்த வழக்கு ஒரு சஜித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுது. நீதிபதி TY சந்திரசூட் குடும்பம்னா அப்பா அம்மா அவங்க பெத்த பிள்ளைங்க மட்டும்தாங்கிற அந்த குறுகிய வட்டத்தை உடைச்சாரு. ஓ, இன்னைக்கு சமூகம் ரொம்ப மாறிடுச்சு. மறுமணம் செஞ்சவங்க, ஒற்றை பெற்றோர், ஏன் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் சேர்ந்து உருவாக்குற குடும்பங்கள்னு எத்தனையோ மரபுசாரா குடும்பங்கள் இருக்கு. ஏடிபிக்கல் ஃபேமிலிஸ். ஆமா, சட்டமும் இந்த நிஜத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு தீர்ப்புல ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. இது சட்டத்தை விளக்குற முறையிலேயே ஒரு பெரிய மாற்றம் மாதிரி தெரியுதே. நிச்சயமா, இத சட்டத்துல சமூக சூழல் சார்ந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் கான்டெக்ஸ்ட் அட்ஜுடிகேஷன். அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு ரூல் புக்க ஒரு இருட்டு ரூம்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கும் ஜன்னலை திறந்து வச்சு வெளிய சமூகம் எப்படி இயங்குதுன்னு பாத்துக்கிட்டே படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, நிச்சயமா. 2வது முறை தான் சட்டத்துக்கு உண்மையான உயிரையும் அர்த்தத்தையும் கொடுக்கும். இந்த தீர்ப்பு அதான் செஞ்சது. ரொம்ப அருமை. அப்போ இந்த விவாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா, சட்டம் உங்க தாய்மையின் உயிரியல் உண்மையை அங்கீகரிக்குது. ஆமா, நீங்க அன்பா உருவாக்குன உங்க குடும்ப அமைப்பு எதுவா இருந்தாலும் அது உங்க உயிரியல் உரிமைகளுக்கு ஒரு தடையா இருக்காது. தீபிகா சிங்குங்கிற ஒரு செவிலியர் தன் குழந்தை கூட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் இன்னைக்கு இந்தியால இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களோட அடையாளத்தையே உறுதிப்படுத்தியிருக்கு. கரெக்ட். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த குடும்பம்ங்கிற சட்ட வரையறைய இந்த தீர்ப்பு இப்போ விரிவுபடுத்தியிருக்கு. இது சொத்துரிமை, வாரிசுரிமை மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட மத்த சட்டங்கள்ல எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு